வீட்டு வாடகைகளை உயர்த்துறது அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். ஆனா பெங்களூரு மக்கள் கண்ணீர் விட்டு கதறும் அளவுக்கு ஓவர் நைட்ல 33,000 இருந்து 53,000 ரூபாயா வந்து வீட்டு வாடகைகளை உயர்த்தியிருக்காங்களாம். என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. கொரோனா காலகட்டங்கள்ல சென்னை, ஹைதராபாத், நொய்டா, பெங்களூர் போன்ற முக்கிய நகரங்கள் எல்லாம் சொல்லப்போனா 2 வருஷம் வந்து வீட்டு வாடகையே வந்து உயர்த்தாம தான் இருந்தாங்க. சொல்லப்போனா அந்த காலகட்டங்கள்ல வந்து ஹவுஸ் ஓனர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாராச்சும் வீட்டு வாடகைக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த நிலை தற்பொழுது அப்படியே தலைகீழா மாறி வீட்டு வாடகைகளை எப்படி வந்து அதிகமா பெறலாம் அப்படிங்கிற மாரி ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாருமே தந்திரமா செயல்பட்டு வராங்க. இதனால வீட்ல வந்து வாடகை இருக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த நேரத்துல வீட்டுடைய வாடகையை வந்து உயர்த்துவாங்க, எந்த நேரத்துல வீட்ட விட்டு காலி பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோடும் குழப்பங்களோடும் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. இதற்கு உதாரணமா வந்து 29 வயதான ஒரு நபர் பெங்களூர்ல வந்து 10 ஆண்டு காலமா வீடுகள் எல்லாம் மாறி 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 தற்பொழுது ஒரு வீட்டுல நிலையா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் வந்து லீஸுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய லீஸ் காலம் முடிவதற்கு 2 மாதத்திற்கு முன்பாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டுடைய வாடகை வந்து உயர்த்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நபர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 8ல இருந்து 10% வந்து வீட்டு வாடகையை உயர்த்துவாங்க, சரி பார்த்து பேசி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனரை மீட் பண்றதுக்காக இவர் போயிருக்காரு. போனவருக்கு தான் அந்த இடத்துல அதிர்ச்சி ஒண்ணு காத்திருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் தங்கியிருக்கும் வீட்டினுடைய தற்பொழுது வாடகை வந்து 33,000. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னது என்ன அப்படின்னா, 33,000ல இருந்து உயர்த்தி தற்பொழுது 53,000க்கு வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா இது வந்து கிட்டத்தட்ட 77% வந்து அந்த வீட்டினுடைய வாடகையை உயர்த்தியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்த இவர் வந்து அடுத்தபடியா வீடு எங்கெங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டை தேடிட்டு இந்த வீட்டை காலி பண்ற நிலைமையில தான் தற்பொழுது இருக்காராம். இதே போல நொய்டால தங்கியிருக்கும் ஒரு பெண் எதிர்கொண்ட சம்பவம் பலரையுமே அதிர்ச்சியில ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க தங்கியிருக்கும் வீட்டை விட்டு வெளியிடத்துல வந்து வேலைக்காக தங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஒப்பந்தம் பீரியட் முடியறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஹவுஸ் ஓனர் அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒப்பந்தம் பீரியட் முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. ஆனாலுமே இந்த பேலன்ஸ் இருக்க 2 மாசத்துக்கும் நீங்க வந்து வாடகையை வந்து அதிகமா உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கும் வீட்டினுடைய உரிமையாளருக்கும் இடையில வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. ஒப்பந்தம் முடியறதுக்குள்ள என்னுடைய வீட்டு வாடகையை நான் அதிகமா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காங்க. இந்த பெண் சொன்னதை கேட்ட இந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி கால்ல மிரட்டவும் செஞ்சிருக்காராம். இதே போல மும்பைல 32 வயசான ஒரு நபர் வந்து ஒரு வீட்ல வசித்து வந்திருக்காரு. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு நாள் கெடு கொடுத்து அதுக்குள்ள இந்த வீட்டை வந்து நீங்க காலி பண்ணணும், அப்படி இல்லைன்னா தற்பொழுது நீங்க 22,000 வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதை வந்து உயர்த்தி 35,000 நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இதனால பெருநகரங்கள்ல வாடகைக்கு தங்கியிருக்கும் மக்கள் அதிக அளவுல வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. 2023ஆம் ஆண்டுக்கு மத்தியில சரியா சொல்லணும் அப்படின்னா, கொரோனா கால பொது முடக்கத்திற்கு பிறகு இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டினுடைய வாடகை பிரச்சனை எல்லாமே உயர்ந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், மும்பை, நொய்டா போன்ற இந்த மாதிரியான முக்கிய நகரங்கள் எல்லாமே தற்பொழுது வந்து வீட்டினுடைய வாடகை 40ல இருந்து 50% மேலாகவே உயர்த்தியிருக்காங்களாம். வீட்டு வாடகைகள் வந்து தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருவதற்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொரோனா பொது முடக்கத்தின் பொழுது எல்லாருமே அவங்க தங்கியிருந்த இடத்தை விட்டு அவங்களுடைய ஹோம் டவுன்ல தான் போய் செட்டில் ஆயிருந்தாங்க. அப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்ததுனால எல்லாருமே அங்கங்கே இருந்து பண்ணாங்க. இப்போ எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்ச பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டுச்சு. இதனால எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு இப்பொழுது முக்கிய நகரங்களுக்கு ஒரேடியா திரண்டு வரும்பொழுது ஹோமுடைய டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட வீட்டினுடைய உரிமையாளர்கள் எல்லாருமே தற்பொழுது அவங்க தங்கியிருக்கும் வீட்டினுடைய வாடகைகளை உயர்த்திட்டு இருக்காங்களாம். 2 வருஷமா வீட்டினுடைய வாடகையை உயர்த்தாத வீட்டின் உரிமையாளர்கள் தற்பொழுது சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் ஒரேடியா வீட்டு வாடகையை உயர்த்தி இருக்கிறது மக்களிடையே மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு.